अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणादषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं त्वरगविहराजश्चन्दनान्दोळिगाजुष्वधिगमधिगमन्यामात्मशोभां ददानम् अनवधिकविभूतिम् अस्ति शैलेश्वरं त्वामनुदिनमणिमेषैर्लोचनैर्निर्विशेयम्. இப்படி ஆழ்வார்கள் நம்மாழ்வார் காண்பித்தபடி மற்ற ஆழ்வார்கள்லாம் அவளுடைய பிரபந்தத்தில் ஒவ்வொரு வேலை உற்சவத்தையும் வருஷலாக அனுசந்தானம் பண்ணிருக்கார். இப்போ உதாரணத்துக்கு முதல் திருவந்தாதி, ரெண்டாம் திருவந்தாதி, மூணாம் திருவந்தாதி, நான்காம் திருவந்தாதி அப்படின்னு சொன்னால் திருவிருத்தம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு அந்தாதியிலையும் அந்த ஒவ்வொரு நாள் காலம் உற்சவம் சூச்சிப்பிக்கப்படுது. பெரியாழ்வார் திருமொழி 5 பத்துக்கள் இருக்குது. அந்த 5 பத்துக்களில் மாலை உற்சவம் 5 நாள் சூச்சிக்கப்படுறது. 6ஆம் உற்சவத்தை திருப்பாவையில் ஏற்கனவே அந்த உபோத்காரத்தில் சொன்னோம். திருப்பாவையில் அது திருப்பாவை நாச்சியார் திருமொழி 3 திருமொழிகளில் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி வரிசலாக போகிறது ஒவ்வொரு ஆழ்வார்கள் ஒவ்வொரு உற்சவத்தை. அந்த விதத்தில் வரச்சே முதல் உற்சவம் கார்த்தாலே அதான் உபய விபூதி நாயக தியோதகமாக உபய நாச்சிமாரோட சப்பரத்தில் ஏழ்றான், தங்க சப்பரத்தில், அதாவது மண்டப விசேஷத்தில் ஏழ்றான். அங்கே திருமாமணி மண்டபம் தானே பேர். அந்த மாதிரி இங்கே மண்டப விசேஷத்தில் உபயநாச்சிமாரோட எழுதுறான். இதை பொதுவாக இந்த பிரம்மோற்சவத்தை பெரியாழ்வார் பல்லாண்டு வண்ணமாடங்களில் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார். எப்படி அப்படின்னு சொன்னால், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு சொன்னார். பல வருஷங்களுக்கு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறார். பெருமாள் இவர் பரதத்துவ நிர்ணயம் பண்ணி அதுக்கு பாரிதோஷிகமாக பரிசாக பாண்டியன் இவரை யானை மேலே ஊர்வலம் வர செய்யச்சே, அப்போது பெருமாள் சந்தோஷப்பட்டு இந்த தன்னை ஸ்தாபித்த பெரியாழ்வாருக்கு கருடாரூடனா, ஏன்னா வேதத்தை கொண்டு தானே ஸ்தாபிக்கிறார், வேத பிரதிபாத்தியம் தானே எம்பெருமான். அதனால் பெருமாள் வேதஸ்வரூபியாக இருக்கக்கூடிய கருடன் மேலே இவருக்கு சேவை சாய்க்கிறார். இப்படி சேவை சாய்க்கிற எம்பெருமானுக்கு இவர் பல்லாண்டு பாடுறார், மங்களாசாசனம் பண்ணுறார். அந்த மங்களாசாசனம் பண்ணச்சே உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. சேவடி அப்படின்னா செழுமையான செம்மையான அடின்னு அர்த்தம், ருஜுவான அடின்னு அர்த்தம். செவ்வி திருக்காப்பு, செவ்வின்னா அழகு அப்படின்னு அர்த்தம், அழகியன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, செவ்வின்னா சித்திரை நாள் அர்த்தம். அதுக்கு திருக்காப்பு. திருக்காப்பு நான் உன்னை சாத்தேன் மேலே சொல்ல போகிறேன். காப்பிடலில் சாதாரணமாக ரக்ஷ இந்த காப்பு 8 விதமாக சொல்லப்படுறது. காப்பு ரக்ஷ 8 விதமாக இருக்குது. அதாவது ரசம், 8 ரசம், அதை கொண்டு தான் ரக்ஷ பண்ணணும். அதை தான் காப்பு பண்ணுறார். 9வது சாந்தி ரசம். அந்த சாந்தி ரசம் தான் திருக்காப்பு. இல்லை, சாந்தி ரசம்தான் திருக்காப்பு. அதனால் 9வது பாசுரத்தை திருக்காப்பு நான் உன்னை சாத்தேன்னு சொல்கிறார். அது அந்த வேறு பிரகடனத்தில் அதை பார்க்கணும். அதனால் செவ்வின்னா சித்திரை நாள் தொடக்கமான உற்சவம்னு அர்த்தம். இப்படி பல்லாண்டு பெருமாள் கருட வாகனத்தில் தோன்றினாரே, தோன்றச்சே அவருடைய சேவடிக்கு செழுமையான சேவடிக்கு அழகிய திருக்காப்பு அப்படின்னு சொல்கிறாருன்னு சாதாரண அர்த்தம். ஆனால் இந்த தேவப்பெருமாளுடைய உற்சவம் யார் கருடன் மேலே வரவன் அப்படின்னா, வைகாசி பிரம்மோற்சவத்தினுடைய கருட சேவை தான் லோகத்தில் பிரசித்தம். லோகத்தில் எங்கே கருட சேவை நடந்தாலும் கருட சேவையில் பிரசித்தம் தேவப்பெருமாள் கருட சேவை தான்.
ஏன்னா கருடாரூடனாக பெருமாள் சேவை சாய்க்கிறது எல்லா இடத்துலையும் இந்த தேவ பெருமாள் தான். அது வேறு ஒரு பிரகடனத்தில் அதை பார்ப்போம். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சித்திரை நாள் தொடங்கி நடக்கக்கூடிய செவ்வி திருக்காப்பு அதுக்கு மங்களாசாசனம் பண்ணுறார், ரக்ஷை பண்ணுறார். சித்திரை நாள் தொடங்கி அதனால தான் உடனே அடுத்த பாட்டில் என்ன பண்ணுறார், அடுத்த பாட்டுன்னா 3வது பாட்டு. ஏன்னா அடுத்த பாட்டுன்னு சொன்னது பல்லாண்டு அடியோமோடும் ஒரே பாட்டாக சொல்கிறதுனால வாழால் பட்டு நின்று இப்படி பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ண உடனே இவருக்கு இந்த தேவப்பெருமாள் உற்சவம் தோன்றது. ஏன்னா தேவப்பெருமாள் கருடானுடனே வந்ததுனால சித்திரை நாள் தொடங்கி நடக்கக்கூடிய உற்சவத்துக்கு ரக்ஷை பண்ணுறார், நன்னா நடக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அந்த மங்களாசாசனம் பண்ணச்சு செவ்வி திருக்காப்புன்னு. உடனே அடுத்த பாட்டில் என்ன பண்ணுறார், வாழால் பட்டு நின்னீர் உள்ளிரேல், நீங்கள்லாம் வாழணும்னு நினச்சா வந்து மண்ணும் மனமும் கொள்மின். இந்த தேவபெருமாளுக்கு சித்திரை நாள் தொடங்கி நடக்கிறத நாளைக்கு சித்ரா நட்சத்திரம், அதுக்கு வந்து மண்ணும் மனமும் கொள்மின். மண் அங்குரார்ப்பணம் நடக்கதான், முற்சங்கிரகணம் நடக்கிறது அங்குரார்ப்பணத்துக்காக. அந்த முற்சங்கிரகணத்துக்கே மண்ணும் அந்த உற்சவத்துக்கே வந்து மனம், நீங்கள்லாம் மனம் பெறுங்கோள் அப்படின்னு சொல்லி உடனே அந்த அங்குரார்ப்பணத்தை பாடுற. சரி, சித்திரை நாள் தொடங்கி இந்த தேவப்பெருமாளுக்கு தான் உற்சவம் நடக்கிறதா? லோகத்தில் திருமலையப்பனுக்கு கூட சித்திரை நாள் தொடங்கி தான் நடக்கிறது. புரட்டாசி மாதத்தில் திருவோணத்தில் தீர்த்தவாரி, இவருக்கும் தான் திருவோணத்தில் தீர்த்தவாரி. அப்படின்னா இவனுடைய உற்சவன்றதுக்கு இன்னும் 2 பாட்டு தள்ளி எந்த தந்தைன்ற பாட்டில் திருவோண திருவிழவில் அந்தியம்போதில் அறிவுருவாகி அறியை அழித்தவனை பந்தன தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்னு பாடுதுமே அப்படின்னு சொன்னார். இந்த திருவோண திருவிழா நடக்கிறதே சித்திரை நாள் தொடங்கி சிரவணத்துக்கு வரையில் இந்த உற்சவத்தில் அந்தியம்போதில் அறிவுருவாராம், அவதாரமாகதான் அப்படின்னு நுசும்மா அவதாரத்தை சொல்லியிருக்கு. அதனால் இது வைகாசி மாத உற்சவம்தான் அப்படின்றது ஸ்பஷ்டமாக தெரியுது. புரட்டாசி மாதம் திருவேங்கடமுடையான் உற்சவாதிகள்லாம் இல்லை அப்படின்றது தெரியுது. சரி, இப்படி சொன்னாக்கா ஆமருவி நிறமேய்த்த அமரர் கோமான் அணி அழுந்தூர் நின்றானுக்கு இன்னே சென்னு அப்படின்னு அவனுக்கும் தேவாதி தேவன்னு பேர், தேரெழுந்தூர் பெருமாளுக்கும். அவருடைய உற்சவம் இந்த வைகாசி சித்திரையில் தொடங்கி வைகாசி சிரவணத்தில் முடியுது. அப்போ அந்த உற்சவம் இருக்கக்கூடாதோ? இந்த தேவாதிராஜன் உற்சவம் தான் இருக்கணுமா, அந்த தேவாதி தேவன் உற்சவம் இருக்கக்கூடாதோ அப்படின்னு சொன்னால் வண்ணமாடங்களில் ஒரு விஷயம் சாய்க்கிறேன். 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து மத்தமாமலை தாங்கி அமைந்தனை உத்தானம் செய்துகந்தனராயரே. அதாவது கண்ணனுடைய விபவத்தை அங்கே சொல்கிறேன். கண்ணன் பிறந்தான், 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் 12ஆம் நாள் இன்னைக்கு 10/2/12ஆம் நாள் இன்னைக்கு உத்தானம் பண்ணி உத்தான மகோத்சவம் பண்ணி ஆயர்லாம் மகிழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறது. அதான் இந்த பரிவாகமாகப்பட்டது. இந்த ஏரியினுடைய ஓவர்ஃப்ளோ ஆகிற ஜலம், அதிகமாக போகிற ஜலம் வேறு ஊர் ஏரிக்கு போய் அந்த ஊர் ஏரி ஜலம்னா அந்த ஊருக்கு பாயிடுது. அந்த மாதிரி கண்ணனுடைய வைபவத்தை அனுபவிக்கிறார். அந்த கண்ணனுடைய வைபவத்தை அனுபவிச்சு இவருக்கு இந்த பெருமாளுடைய ஞாபகம், இந்த உற்சவத்தினுடைய பரிவாகம் அங்கே வந்து 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் அப்படின்றத இப்படி மாற்றி அன்வயப்படுத்தும். 2 நாளும் கடந்த 10ஆம் நாள், அதாவது அங்குரார்ப்பணம், இன்னைய தினத்தில் ஆழ்வார் திருநாள். அதாவது நேற்று அங்குரார்ப்பணம், அதான் முற்சங்கரணம் அங்குரார்ப்பணம். இன்றைக்கி ஆழ்வார் திருநாள், அந்த நகர சோதனைன்னு சொன்னோம், அது சேன முதலியார் புறப்பாடு. நேற்று சேன முதலியார் தான் முற்சங்கரணத்துக்கு எழுதுவார். நாளைக்கு சித்திரையில் துவஜாரோகணம் பண்ணி 10 நாள் உற்சவம். அது 10 நாளில் தான் துவஜ அவரோகணம் ஆகுது. ஸ்ரவணத்தில் தீர்த்தவாரி 9ஆம் நாள், ஆனால் கொடி இறங்கிறது அவரோகணம் எண்ணிக்கை 10ஆம் நாள், ஸ்ரவணத்துக்கும் மறுநாள். அதனால் 2 நாளும் கடந்த 10ஆம் நாள், 10 நாளும் கடந்த 2ஆம் நாள்ன்றத 2 நாளும் கடந்த 10ஆம் நாள் அப்படின்னு அன்வயப்படுத்தினாக்கா 2 நாள் என்னது அங்குரார்ப்பணம்,
ஆழ்வார் திருநாள். இந்த 2 நாள் கடந்து அதுக்கப்புறம் 10ஆம் நாள். நாளைக்கு முதல் உற்சவத்துலேருந்து 10 நாள், 10வது உற்சவத்து இன்னைக்கு துவஜாவரோகணம். அதை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே அப்படின்னு முடிக்கிற இந்த உற்சவம் முடியறது அப்படின்றத சொல்கிறார். ஆயரேன்றது அது கண்ணன் விஷயம். அது உள்ளுரை பொருளாக இந்த உற்சவத்தை மனசில் வச்சுன்னு அந்த கண்ணனுக்கு உற்சவத்தை கண்ணனுக்கு எந்த பிரமாணத்துலேயும் 12ஆம் நாள் ஒரு உற்சவம் பண்ணதாகவே சொல்லலை. 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் அப்படின்னு 12ஆம் நாள் உற்சவம் நடந்ததுன்னு இவர் சொல்கிறதே தவிர இல்லை புராணாதிகளில் அந்த மாதிரி சொல்லலை, 12ஆம் நாள் சொல்லலை. ஆனால் இவர் சொல்கிறார். அதனால் இந்த இடத்துல இந்த உற்சவத்தை மனசில் வச்சுட்டு தான் அந்த மாதிரி கண்ணனுக்கு நடக்கிறதா சொன்னார். ரைட், சரி. இது இந்த தேரெழுந்தூர் தேவாதி ராஜனுக்கு கூட இருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னால் அந்த பாசுரத்தில் பாருங்கள், 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சேமரம் கோடித்து மத்தமாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து. இது யாருக்கு இந்த உற்சவம் பண்ணா அப்படின்னா மத்த மாமலை தாங்கிய மைந்தனை, அதாவது கண்ணன் விஷயமா இருந்ததுன்னா மலையை தாங்கிய மைந்தன். மத்தமாமலை தாங்கிய மைந்தனைன்னு அங்கே இருக்குது. மலையை தாங்கிய மைந்தன் குன்னெடுத்து ஆனிரை காத்தானோ இல்லை, அப்படிப்பட்ட கண்ணனுக்குன்னு அங்கே அர்த்தம் கண்ணன் விஷயத்தில். ஆனால் அது உள்ளுரையில் இந்த தேவபெருமாள் உற்சவத்தை மத்த மாமலை தாங்கிய மைந்தன். இந்த மலை தாங்கிறது மற்ற மலை, மற்ற கஜமாக இருக்கக்கூடிய அத்தின்னா என்னது, யானை. அந்த மற்ற கஜமாக இருக்கக்கூடிய மற்ற மாமலை, அந்த மற்ற மாமலை தாங்கிய மைந்தன். மலை தாங்கிற மைந்தன் யார், தேவபெருமாள். ஏன்னா மலை மேலே தானே எழுதிருக்கான். இந்த மலை தாங்கிறது தேவபெருமாள். அந்த இடத்துல மலையை தாங்கிய மைந்தன்னு சொல்லணும். இந்த இடத்துல மலை தாங்கக்கூடிய மைந்தன் அப்படின்றதுனால இந்த தேரெழுந்தூர் தேவாதிராஜனை வியாபஸ்தி பண்ணுறது. மத்தமாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்துகந்தனராயரே அப்படின்னு இந்த 20 பாட்டுலேயே, இந்த 20 பாட்டுக்குள்ளே இந்த தேவபெருமாள் உற்சவத்தை அவர் வர்ணிச்சிருக்கார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த தேவபெருமாளுக்கு உற்சவம் இப்போ நாளைக்கே உற்சவம், முதல் உற்சவம் நாளைக்கு 2:30 மணிலேருந்து 3:30 மணிக்கு லக்னம் பார்த்துருக்கா கொடியேறுறதுன்னா அடுத்த க்ஷணமே பெருமாள் வீதி உற்சவத்துக்கு எழுது. கொடியேறிச்சே சித்தமாக அந்த மண்டபத்திலேருந்து கொடியேற்றுவேன். அதுக்கப்புறம் அது 3:30 மணி தானே ஆச்சு, பிம்மாலேவா புறப்பாடு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது 3:30 மணிக்கு கொடியேறுறதோ 4:30 மணிக்கு கொடியேறுறதோ எப்போ எழுனாலும் உடனே எழுவிடுவேன். அந்த உடனே ஏழச்சே கூட அந்த மண்டபத்துலேருந்து, வாகன மண்டபத்துலேருந்து நேர வீதி ஏறாமல் ஆழ்வார் பிராகாரம் எழுவேன். அதனால் அந்த இடத்துல சில பேர் கொடியேறச்சே உள்ளே இருக்க மாட்டான். அப்புறம் பார்த்தா பெருமாள் உள்ளே இருக்க மாட்டேன், ஆழ்வார் பிரகாரம் ஏழச்சே இந்த பக்கமெல்லாம் காலியாக இருக்கும். ஏன்னா பெருமாளோட இது பண்ணுவான், மீதி பேர்லாம் போயின்னு இருப்பான். இப்போது அந்த பெருமாள் ஏழ்றது எப்படி இருக்குன்னா 2ஆம் பாசுரத்தில் ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் அப்படின்ற ஒரு பிரசவிச்ச அறையில் போய் கண்ணனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஓடுறது எல்லாமா பண்ணுவா, அடக்க ஒடுக்கமாக போய் பார்த்துட்டு குழந்தையை பார்த்துட்டு வருவா. வெளியில் எண்ணெய் சுண்ணம் எதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தல ஆயிட்டேன்னு ஊரில் கொண்டாட்டம் பண்ணலாம். ஆனால் அந்த கிட்ட போகச்சே ஓடி ஆடி விழுந்துலாம் பண்ணுவாள. ஆனால் இந்த இடத்துல ஆழ்வார் என்ன சொல்கிறார், ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் அப்படின்னு சொல்கிறார். சரி, அங்கேருந்து வெளில வந்துட்டு தான் அவள் ஆடி பாடுறாள் அத்தை சொல்கிறார் அப்படின்னு சொல்லலான்னா சொல்லலாம். இந்த உற்சவத்தை திருவுள்ள பற்றி தான் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார். குழந்தை எங்கே பறந்துருக்குன்னு தெரியும். அந்த பறந்த இடத்துல அந்த பிரசவ அறையில் போய் பார்க்கக்கூடியவா பார்க்கலாம். முதலே இதுக்கெல்லாம் பிரசக்தியே இல்லை. கண்ணன் எங்கேயோ பிறந்தான், ஜெயிலில் பிறந்தான், யாருமே போய் பார்க்கலை. ஆனால் இங்கே ஆழ்வார் இதெல்லாம் பார்த்ததா சொல்கிறேன். அப்படியே பார்க்குறதுன்னா கூட எந்த இடத்துல பிரசவிச்சான்றது தெரியும், எந்த இடத்துல குழந்தை தாயார் பக்கத்தில் இருக்குதுன்னு தெரியும். எல்லோரும் அடக்க ஒடுக்கமாக போய் பார்த்துட்டு வருவார். ஆனால் இவர் ஓடுவார் விழுவான்னு சொல்கிறது தவிர நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார். அப்படி போய் பார்க்குறவா, கிட்ட போய் பார்க்குறவா நம்பிரான் எங்குற்றான் என்பார் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு என்ன பிரசக்தி? நான் எங்கே இருக்குன்னு கேட்டுண்டு அதுக்கு என்னன்னா
இந்த உற்சவத்தில் இவர் வாகன மண்டபத்தில் நேர வெளியில் வராமல் ஆழ்வார் பிராகாரம் போகிறதுனால இப்படி உள்ள புதுசாக வரவாளுக்கு நாடுவார்னு இருக்குது. நாடி வரவாளுக்கு அங்கே இருக்கவாளுக்கு நல்லா தெரியும். நாடி வரவாளுக்கு என்னடா அது பெருமாள் துவஜாரோகணம் துவஜஸ்தம் வருது, வாகனம் வருது, பெருமாளையே காணுமே, நாம் கோவிலுக்கு இப்போது வெளியிலேருந்து உள்ளே வரோம், பெருமாளையே காணுமே, பெருமாள் வெளியிலையும் ஏழலை, மண்டபமெல்லாம் காலியாக இருக்குது, துவஜஸ்தம்பமெல்லாம் கொடி ஏறிட்டு ஒருத்தரும் ஒரு பூதரம் இல்லாமல் அதான் அப்படியே சாதாரணமாக இருக்குதே அப்படின்னு அங்கே இருக்கிறவாளே பெருமாள் எங்கே எழுதிருக்கார் அப்படின்னு புதுசாக வரவாளுக்கு அந்த எங்கே பெருமாள் இருக்காருன்னு தெரியாது. ஏன்னா அவர் பின்னால் பிரதட்சணத்துக்கு போயிட்டார் ஆழ்வார் பிராகாரத்துக்கு. அதனால் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார். இந்த பெருமாள் ஏழக்கூடிய அந்த அவசர விசேஷங்கள் இருக்குது, அதை ஒன்று விடாம அனுபவிக்கிறார். கொடியேறின உடனே அப்படி பெருமாள் பிரதட்சணம் பண்ணுறார். அதனால் புதுசாக உள்ள நுழையிறவாளுக்கு என்னடா அது கொடியேற்றி இப்போ தான் வெடியெல்லாம் போட்டால் அது பண்ணால் கடைசியில் பார்த்தா பெருமாளையே காணுமே, எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்குறார். அப்படின்றத அந்த பாசுரத்தை சொல்லிருக்கார், நாடுவார் நம்பிரான் என்று. அதனால் இந்த 20 பாசுரங்கள் இன்றைக்கி கார்த்தால் சேவிக்கப்படுறது. ஆழ்வார்கள் எப்படி அனுபவித்தாலோ அதே மாதிரி முதல் உற்சவத்தை இன்றைக்கி கார்த்தால் 20. அதுக்கப்புறம் முதல் திருவந்தாதியில் அதான் பெருமாள் இப்படி பிமாலேயே கொடி ஏற்றிட்டு அங்கே கங்கை கொண்டான் மண்டபம்னு அங்கே இருக்குது பெரிய காஞ்சிபுரத்தில். அங்கே போய் பெருமாள் திருவாராதனை நித்தியம் கண்டருள்வார். எவ்வளோ மழையாக இருந்தாலும் காற்றா இருந்தாலும் பெருமாள் எல்லாத்தையும் இருக்க மாட்டார். அங்கே எள்ளி திருவாராதனம் கண்டருளணுன்றது அது ஒரு இதுவாக வச்சுட்டுருக்கா. அந்த கங்கனா மண்டபத்துலேருந்து பெருமாள் திருவாராதனம் கண்டருள்ட்டு கிளம்பினார்னா அது கிழக்க பார்த்து தான் ஏழணும் நீளமாக. அந்த சமயத்தில் அப்படியே அப்போ தான் சூரியன் உதிச்சு வருவான். வையந்தகளியா வார்கடலே நெய்யாகன்னு அந்த திருக்கோவலூர் இலகையில் பெருமாள் முதலாழ்வார்கள் வைபவத்தில் முதலாழ்வார் புற இருளை போகிறதுக்கு சூரியனை விளக்கு ஏற்றினார், அக இருளை போகிறதுக்கு ஞான விளக்கு ஏற்றினார் அப்படின்னு அந்த விற்த்தாந்தம் அப்படி இருந்தாலும் இந்த முதல் உற்சவத்தை மனசில் வச்சுட்டு தான் அந்த பாதராத்திரியில் எங்கே சூரியன் வெளிச்சம் வரும், இந்த தேவப்பெருமாளுடைய அந்த முதல் உற்சவத்தை தான் அந்த இடத்துல நினச்சிட்டு வையந்தகளியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே அப்படின்னு சொல்லி நான் ஆழியான்னு சொன்னேன். அல்ல அதனால்தான் நம்மாழ்வார் கூட ஆழியான்னா இவர் தானே எல்லா பெருமாளும் தான் வச்சுருக்கார். அருளாழி அம்மானை கண்ட காலி சொல்லி அருளாழி அம்மான் ஆழி வச்சுருக்க அம்மான்னு இவரை சொல்கிறார். என்ன அப்புறம் பெருமாள் கையில் வச்சுருக்க இவன் அத்திகிரியே, அந்த அத்திகிரியை கையில் வச்சுருக்காங்க. அது சக்கரத்தாழ்வாரந்தூரில் விசேஷம், அணி அத்திகிரியே அப்படின்னு. அதனால் அருளாழி அம்மானை கண்டக்காலின்னு சொல்லி அதனால் செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன்னு சொல் மாலை என்னது இந்த வெய்ய கதிரோன் விளக்காகன்னு இந்த உற்சவத்தை மனசில் வச்சுட்டு அந்த பாதராத்திரியில் இல்லைன்னு பெருமாளுடைய ஜோதிஷு தான் அவளுக்கு தெரியுதே என்னத்துக்கு இந்த புற இருள் போகிறதுக்கு இன்னொரு இது ஓணுமா, அந்த வழக்கே ரெண்டுத்துக்குமே போகும், புற இருள் அக இருள்லாம். ஆனால் இந்த உற்சவத்தை மனசில் வச்சுன்றதுனால தான் இந்த மாதிரி வெய்ய கதிரோன் விளக்காக அப்படின்னு சொன்னார். கடைசி பாசுரத்துலேயும் உளன்கண்டாய் நென்னஞ்சே உத்தமனென்னு உளன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்துளன்கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்னோர்னு சொல்லிட்டு ஓரடியில் தாயவனை கேசவனை தன்துழாய் மாலசேர் மாயவனே மனத்துவை அப்படின்னு முடிவு பாட்டில் சொன்னார். இல்லை ஓரடியில் தாயவனை கேசவனை அப்படின்னு சொன்னார். கேசவன் அப்படின்னு சொன்னால் கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் அப்படின்னு கேசவன். அதாவது கான்ற பிரம்மாவும் ஈசன்ற சிவனும் எம்பெருமானோட திருவேணியில் இருக்கிறதுனால அவனுக்கு கேசவன்னு பேர். அந்த கான்ற பிரம்மா இவனை ஆராதிச்சிருக்கான் அந்த இடத்துல. அதனால தான் கான்ற பிரம்மா அர்ச்சித்ததுனால்தான் அதுக்கு காஞ்சின்னு வேறு பேர் அந்த ஊருக்கு. அதனால் இந்த கேசவன் அப்படின்றது இதனால் இந்த பிரம்மா அவனுடைய ஆராதனத்தில் தோன்றின இந்த எம்பெருமானை சொல்கிறது. அதனால் முதலாழ்வார் பொய்கை ஆழ்வார் முதல் பாட்டுலேயும் கடைசி பாட்டுலேயும் இந்த உற்சவத்தை மனசில் வச்சுண்டு பாடினார் அப்படின்னு தெரியுது.
அதன்படிக்கு தான் இந்த முதல் திருவந்தாதியும் அங்கே சேவிக்கிறார். முதல் உற்சவத்தின் அதாவது பல்லாண்டு வண்ணமாடங்கள் 2 திருமொழி கோவிலில் பிராகாரத்தில். ஏன்னா அங்கே தானே நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் துவஜாரோகணமெல்லாம் 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் உத்தானம் செய்து துவஜஸ்தம்பம் அந்த இடத்துல அதை சுற்றி அங்கே சேவிக்கிறார். இந்த பிரதான வீதியில் இந்த 100 பாசுரத்தை சேவிக்கிறார். இப்படி இருக்கவனை தான் நம்மாழ்வார் என்ன பண்ணார், உபயவிபூதி நாயகனா ஸ்ரீதேவி பூதேவி உபயவிபூதி நாயகத்துவம் தோற்ற ஸ்ரீதேவி பூதேவியோடு ஏழ்றதுனால பெருமாள் அவனாம் அப்படின்னு அந்த பிரசித்தி தோற்ற சொன்னார். அதன்படிக்கே இந்த பெரியாழ்வார் இந்த 20 பாசுரத்துலேயும் பொய்யாழ்வார் இந்த 100 பாசுரம் அவர் பாடினார். அதில் முதல் பாசுரத்துலேயும் கடைசி பாசுரத்துலேயும் இந்த உற்சவத்தை மனசில் வச்சுட்டு ஆத்யந்தத்தில் பாடினார். அதன்படி பிரபந்தத்தை சேவிக்கிறார். அடுத்த உற்சவம் அப்புறம் சேவை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடிசித்தீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.